ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஐன்ஸ் கிச்சனில் காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் அம்மா மீடியம் சைஸ் காலிஃப்ளவரில் பாதி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஸ்நாக் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அதுக்காக இன்றைக்கி நானே பேசிட்டேன். ஹாட் வாட்டரில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் வாட்டரில் காலிஃப்ளவரை 3 மினிட்ஸ் விட்டுடலாம். இந்த தண்ணியை இருத்துட்டு வார்ம் வாட்டரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த காலிஃப்ளவரோட பிக் ஆனியன் தின்னாக கட் பண்ணுது, 1 சாப்பிடு க்ரீன் சில்லி, கோரியண்டர் லீவ்ஸ், கரி லீவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இல்லைன்னா நம்ம ப்ரொக்கோலிலையும் செய்யலாம். இப்போ இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவில் சேர்த்துக்கலாம். கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார் இது ரெண்டும் 1 டேபிள் ஸ்பூன், இதோட சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், லெமன் இல்லாதனால வினிகர் 1/4 டீஸ்பூன். இப்போ இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்படியே 10 மினிட்ஸ் வச்சுருவோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் சூட வச்ச பக்கோடா பேட்டரை ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 3 மினிட்ஸ் இல்லைனா 4 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி அப்பப்போ பரட்டி விற்றுக்கணும். ஹையில் வச்சா பக்கோடா ஃப்ரை ஆகிருக்கும், ஆனால் உள்ள காலிஃப்ளவர் வெந்திருக்காது. அதனால தான் நாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. நீங்களும் ஒரு தடவை இந்த பக்கோடாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல ஐன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பக்கோடாவை சுட சுட சாப்பிட போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.